திருமறை பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் 19, 28, 29. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை துதிக்கிறேன். இப்பொழுதும் கூட அடியேனுடைய வாயிலே உம்முடைய வார்த்தைகளை வையும், அடியேனை மூடி மறைத்து கொள்ளும், நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாசிக்க கேட்ட இந்த 5ஆம் திருமொழி தாகம். இயேசு கிறிஸ்துவிற்கு தாகம் ஏற்பட்டது. இது வேத வாக்கியம் நிறைவேறும்படியான தாகம். சங்கீதம் 69, 21ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: என் தாகத்திற்கு அவர்கள் காடியை குடிக்க கொடுத்தார்கள். இந்த வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொன்னார். இது தேவனுடைய திட்டம், தீர்மானம். இந்த தீர்மானத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு thirst for Christ, thirst like Christ. கிறிஸ்துவுக்காக தாகம், கிறிஸ்துவை போல தாகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சமயம் இந்த கூடார பண்டிகை செலிப்ரேஷனுக்காக கடைசி நாளன்று கூடார பண்டிகைக்கு செல்கிறார். அப்பொழுது அங்கு ஒரு நிகழ்வை அவர் காண்கிறார். சீலோவாம் ஆற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து கூடார பண்டிகையிலே அந்த ஆலயத்திலே பொன் குடத்தினாலே அந்த ஆல்டரில் அந்த தண்ணீரை ஊற்றுகிறார்கள். இந்த நிகழ்வு எதை ஞாபகப்படுத்துகிறது என்றால், இந்த இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே தாகமாய் இருந்த பொழுது கண்மலையை பிளந்து ஆண்டவர் அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். இப்பொழுது கண்மலையாகிய கிறிஸ்துவே இவர்களுக்கு முன்பதாக வந்திருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவனுக்கு தாகம் இருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். தாகம் இருக்கிறவனுக்கு அவர் தண்ணீரை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தாகம் இருக்கிறவன் வந்து அவரிடத்திலே பானம் பண்ண கடவன். இரண்டாவது ஒரு படி மேலே போய் சொல்கிறாரு, என்னை நம்புகிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலோ ஜீவ நதி, ஜீவ ஆறுகள் ஓடும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாமும் கூட இதோ ஒரு தாக்கம், ஏக்கம், தாகத்தோடு இந்த நாளிலே நாமும் கூட இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு சிலுவையிலே தாகம், நமக்கும் கூட தாகம் இருக்கிறது. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நாம் கடவுளிடத்திலிருந்து தாகத்திற்கு தண்ணீர், நம்முடைய பிள்ளைகளுக்கு கடவுளுடைய ஆவியும், நம்முடைய சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதம், இவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற தாகத்தோடு தான் நாம் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். தாகமில்லை என்றால் நாம் இந்த இடத்திலே வந்திருக்க மாட்டோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய தாகத்தையும் நிறைவேற்றுவாராக. இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு நான் 3 குறிப்புகளை எடுத்துக்கொண்டேன். முதலாவதாக நீதியின் மேல் பசி தாகம், இரண்டாவதாக எழுப்புதலின் தாகம், மூன்றாவதாக ரட்சிப்பின் தாகம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்:
நீதியின் மேல் பசி தாகமுள்ளவன் பாக்கியவான். ஸோ பாக்கியவான் யாருன்னு கேட்டிங்களா, நீதியின் மேல் பசி தாகமுள்ளவன் பாக்கியவான். அவன் திருப்தி அடைவான். அவன் எப்பொழுது திருப்தி அடைவான்? நீதியின் மேல் பசி தாகம் இருந்தால் மட்டும் போதாது, அந்த தாகத்திற்கான காரியங்களை வாழ்க்கையிலே செய்கின்ற பொழுதுதான் அவனுக்கு திருப்தி கிடைக்கும். ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் அவனிடத்திலே? நீதி என்று எதை எதிர்பார்க்கிறார்? ஒரு அநீதி, ஒரு அக்கிரமம், ஒரு அநியாயம் இந்த சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும், அநியாயத்தை எதிர்த்து போராட வேண்டும். ஒரு சமயம் இஸ்ரவேலிலே ஒரு மாபெரும் அநியாயம், அநீதி நடக்கவிருந்தது. ஒரு பெலிஸ்தியன் ஒருவன் வந்து ஆண்டவருடைய சேனையை முன்பாக வந்து நிற்கிறான். இங்கே யுத்தம் நடக்கிறது. ஒரு கூட்டம் இஸ்ரவேலின் சேனை, இன்னொரு பக்கம் பெலிஸ்தியரின் சேனை. இந்த பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம். ஆனால் பெலிஸ்தியரில் ஒரே ஒரு மனுஷன், இந்த கோலியாத் என்பவன் எழுந்து வருகிறான். எழுந்து வந்து என்ன சொல்கிறான்? ஒண்டி கொண்டி வா. அவனுடைய குரல் பாருங்க, நீ தனியாக சண்டைக்கு வா. அவன் யுத்தத்துக்கு யாரை அழைக்கவில்லை? இஸ்ரவேலின் சேனையை அழைக்கவில்லை. ஒண்டிக்கு ஒண்டி அங்கூட சண்டை போடு. யார் ஜெயிக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த தேசம் அடிமை. இப்படிப்பட்ட சவாலை அவன் அந்த பெலிஸ்தியன் அங்கே இஸ்ரவேல் மக்களிடத்தில் விடுகிறான். இதை வேடிக்கை பார்த்த வந்த ஒருவன். வேடிக்கை என்றால் தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொடுக்க வருவதற்காக தாவீது, ஒரு இளம் வாலிபன், அந்த இடத்திலே வருகிறார். வந்து அந்த காட்சியை காண்கிறார். என்னடாவது, என்னுடைய மக்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறானே, இந்த விருத்த சேதனம் கெட்டவன் இவன் எப்படி நிந்திக்கலாம் என்று அவனுக்கு கோபம் வருகிறது. கோபம் அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய சேலஞ்சை ஏற்றுக்கொள்கிறான். அவனுடைய சேலஞ்சை ஏற்றுக்கொண்டு அந்த போரிலே தன்னை இணைத்து கொள்கிறான். அவன் இந்த கோலியாத்துக்கு எதிராக போர் புரிவதற்காக வருகிறான். அப்போ அவனுக்கு கவசங்களை குடிக்கிறார்கள், போர் கவசங்களை எல்லாம். இதெல்லாம் வேண்டான்றான். அவன் கர்ச்சிக்கிறான். அவனுடைய கர்ச்சனை சிங்கம் போல. இந்த கர்ச்சனையை கண்டு இவனுடைய சத்தத்தை கேட்டு இந்த இஸ்ரவேல் மக்களும் அரசனும் சவுலும் அந்த சேனையில் உள்ள அனைவருமே பயந்து நடுங்குகிறார்கள். ஏன்னு கேட்டிங்களா, அவனுடைய சத்தம் அப்படி, அவன் போட்டிருக்கிற வேஷம் அப்படி. ஆனால் தாவீது அதை கண்டு பயப்படல. ஏன்னா அந்த சத்தத்துக்கு வேஷத்துக்கு அவன் பயப்படல. அவன் காடுகளிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். ஒரு முறை சிங்கம் வந்த பொழுது அந்த சிங்கத்தை அவன் தாடையை கிழித்து எறிந்தான். அவனுக்கு இந்த கோலியாத்து ஒரு சிங்கமா அல்லது வேறையான்னு அவனுக்கு தெரியும். இவன் அவனை வீழ்த்துவதற்காக கற்களை எடுத்துகிட்டு போகிறான். கற்களை எடுத்துகிட்டு போகும்போது அந்த கோலியாத்து கேட்குறான், நான் என்ன நாயா? கோலியாத்துக்கு தெரியும் அவன் சிங்கம் அல்ல, அவன் யார்? நாய். ஏன்னா இந்த தாவீதுக்கு தெரியும். தாவீது இது ஏன் தெரியும்னா, தாவீதோட கூட கடவுள் இருக்கிறார். கோலியாத் எதை நம்பி வந்தான்? அவனுடைய வேஷத்தையும் அவனுடைய யுத்தத்தையும் அதை நம்பி வந்தான். தாவீது கடவுள் என்னோட இருக்கிறார், இந்த யுத்தத்திலே கடவுள் எனக்கு வெற்றியை தருவார். ஏன் தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு தாக்கம்? அவனுக்கு தாகம் இருந்தது. ஏன்னு கேட்டிங்களா, இந்த மக்கள் அடிமைப்பட்டு விடக்கூடாது. இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த கோலியாத்திட்ட தோத்துட்டாங்களா, இப்போ என்ன ஆகிடும்? அந்த தேசமே, அந்த மக்கள் அடிமைப்பட்டு விடுவார்கள். அந்த தாகம் அவனுக்கு இருந்தது. ஒரு முறை மகாகவி பாரதியார் இப்படி தான் பாடினார், என்று மடியுமோ இந்த சுதந்திர தாகம், என்று தணியுமோ இந்த சுதந்திர தாகம், என்று மடியுமோ இந்த அடிமையின் மோகம். இந்த அடிமைத்தனத்திலே இந்த இஸ்ரவேல் மக்கள் சிக்கிவிடக்கூடாது என்ற ஒரு தாகம் அவனுக்குள்ளாக இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, இன்றும் ஒரு முறை
இந்த இஸ்ரவேல் தேசத்திலே இன்னொரு சேலஞ்ச் வருகிறது. அந்த தேசத்திலே பானபத்திரக்காரன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நெகேமியா. பானபத்திரக்காரன் என்றால் ராஜாவுக்கு தாகம் தீர்ப்பவன், ராஜாவுக்கு குடி தண்ணீர் கொடுப்பவன், அல்லது ராஜாவிற்கு மதுபானம் கொடுப்பவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு திடீரென்று ஒரு தாகம், ஒரு தாக்கம். எருசலேமிலிருந்து ஆட்கள் வருகிறார்கள். அவர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எருசலேமிலே நம்முடைய நகரம் பாழாய் கிடக்கிறது, அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, இந்த மாதிரி நம்முடைய மக்கள் எல்லாம் தீங்கை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்டவுடன் அவனுக்கு உறக்கமல்ல, தூக்கம் போயிடுச்சு. தூக்கம் போனது மட்டுமல்லாமல் கடவுளிடத்தில் போய் மன்றாடுகிறான், செபிக்கிறான், உபவாசிக்கிறான். எழுந்து கட்ட வேண்டும், இடிந்து போன அலங்கத்தை, பாழாய் கிடக்கின்ற இந்த எருசலேமை எழுந்து கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு தாகம் அவனுக்குள்ளாக வருகிறது. மக்களை ஒன்றிணைக்கிறார், அதற்காக அவர் போராடுகிறார், அலங்கத்தை கட்ட முற்படுகிறார். ஆனால் அந்த அலங்கத்தை கட்ட அனுமதிக்கலை. ஒரு 3 பேர் அதற்கு பெரிய தடையாக நிற்கிறார்கள். யாருன்னு கேட்டிங்களா? ஒன்று ஒரே நாளைய சன்பல்லாத்து, இவர் கவர்னர், சமரியாவோட கவர்னர். இன்னொரு இவன் என்னான்னு கேட்டிங்களா, இவன் ஒரு வியாபாரி. இன்னொருத்தன் அரசியல் தலைவன். தோப்பியா, சன்பல்லாத்து, கேஷம். இந்த 3 பேருக்கும் அரசியல் காரணங்கள், அரசியல் வியாபாரம் இதெல்லாம் இருந்துச்சு. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இதற்காக எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்களுக்கு அலங்கத்தை கட்டணும். ஏன்னு கேட்டிங்களா, இந்த அலங்கம் கட்டப்பட்டுச்சுன்னா என்னாகுன்னு கேட்டிங்களா, அந்த எருசலேம் நகரம் புதுப்பிக்கப்படும். புதுப்பிக்கப்பட்டுச்சுன்னா அங்கே வேற ஒரு கவர்னர் வந்துடுவார். இந்த நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையை பானபத்திரக்காரனாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த அலங்கத்தை புதுப்பித்து கடைசியில் அவர் யூதாவோட கவர்னராக மாறுகிறார். இது நடக்கக்கூடாதுன்னு தான் இவர்கள் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. 3வது ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு, ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ, ரட்சிப்பின் தாகம், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க ஒரு மனுஷன் வகை தேடினான். அது யாருன்னு கேட்டிங்களா, சகேயு. லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 1-10. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும், ஆனால் அவனை ரொம்ப ஹைட்டில் கம்மியாக இருக்கிறான். ஸோ ஓடி போகிறான், காட்டத்தி மரத்தில் ஏறுறான். ஏறி நின்று ஆண்டவரை பார்க்க முற்படுகிறான். அவன் பார்ப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து விடுகிறார். அவனை பார்த்து அழைக்கிறார், சகேயுவே, நீ கீழே இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டுக்கு இன்னைக்கு வரேன், நான் உன்னுடைய வீட்டிற்கு உன்னோட கூட தங்குறேன், உன்னுடைய வீட்டிலே நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து, ஆண்டவர் அவனை நேசித்து, ஆண்டவர் அவனுக்கு ஒரு விடுதலையின் வாழ்க்கையை கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, சகேயுவை பார்த்தார், சகேயுவை நேசித்தார், சகேயுவுக்கு ஒரு விடுதலையின் வாழ்க்கையை கொடுத்தார். அதன் மூலம் சகேயுவை ஆபிரகாமின் குமாரனாக மாற்றுகிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கமே இழந்து போனதை தேடுறதுக்காக தான் வந்தார். நிறையா காரியங்களை இந்த உலகத்தில் இழந்து போயிருக்கிறோம். ஆண்டவர் இழந்து போன நம்மையும் கூட தேட வந்தார். தேட வந்தது மட்டுமல்லாமல் நம் ஒவ்வொருவருடைய தாகத்திற்கு தண்ணீரை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தாகத்திற்கு மட்டுமல்லாமல் வறண்டு போயிருக்கிற நம்முடைய குடும்பங்களுக்கு ஆண்டவர் ஆறுகளையும், நம்முடைய சந்ததியின் மேல் அவருடைய ஆவியையும், சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது கடவுள் மீது பற்று உள்ளவர்களாய் இருந்து
கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற நல்ல காரியங்களை நாம் செய்வோம், நற்செய்தியை அறிவிப்போம், நல்ல காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். இறைவேண்டல்.